அதை கேட்டு நிலாக்கு கடுப்பாகி அவங்க கனவுல வந்து நல்லா அடிக்கிறாங்க. கடக்குன்னு கனவு முடிஞ்சு நிஜமாயிருது. ஆனால் நிஜத்தில் அடிக்க முடியலன்னு சொல்லி நிலாக்கு ஒரு விதமான வருத்தம் தான். ஏன்னா அந்த பொண்ணை பற்றி புகழ்ந்து பேசிகிட்டே இருக்கார் இல்லையா. சரி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நாங்கள் வர்றோம், நீங்கள் முன்னாடி போங்க அப்படின்னு சொல்லி சோழன் அனுப்பிச்சி வச்சுறாங்க. பல்லவன்கிட்ட வந்து நிலா சொல்கிறாங்க நம்ம மெதுவாகவே போவோம் அப்படின்னு சொல்லி. ஆமாம், அவன் வேறு ஓவராக பேசிகிட்டு இருப்பான், எங்கள் அண்ணன் வேறு வாங்கன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாங்க. ஆனால் வந்து இந்த சோழன் வந்து அடங்க மாட்டேங்கிறாரு. அங்கே போய் அந்த பொண்ணுக்கு முன்னாடி போய் நின்றுட்டு அந்த பொண்ணையே பார்த்துட்டு இருக்காரு. அப்போ நிலாவும் பல்லவனும் வர வரைக்கும் வெயிட் பண்ணுறாரு. நிலாவும் பல்லவனும் வந்து வந்ததை தெரிஞ்சவொடனே போய் பேசுகிறாரு. பேசிட்டு அவங்க வாய்ஸ் ஸ்வீட்டாக இருக்குங்கிறாங்க. அதுக்கு அந்த பொண்ணு சிரிச்சிட்டே தேங்க்யூன்னு சொல்கிறாங்க. அவங்க பேர் என்னன்னு கேட்குறாரு. அது காயத்ரின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி பேசிகிட்டே இருக்கும்போது நிலா வந்து வெறுப்பாகிட்டே இருக்காங்க. அதை பார்த்துட்டே இருக்காரு இவரும். ஒரு கட்டத்தில் வந்து இவர் பேசுகிறது ரொம்ப கடலை போடுற மாதிரி தெரியுது. உடனே நிலா வந்து ஒரு ஆட்டோ பிடிச்சி கிளம்பிடுறாங்க. சோழன் வந்து அதை கூட பார்க்காத அளவுக்கு மூழ்கிறாரு அந்த பொண்ணோட பேசுறதுல. இந்த பக்கம் சேரன் வந்து நிலாவை வந்து ஆஃபீஸில் போய் மீட் பண்ணுறாரு. மீட் பண்ணி இந்த மாதிரி நான் கல்யாணம் பண்ண போகிற விஷயத்தை சொல்கிறாரு. அதுக்கு சாயங்காலம் வந்து பார்க்க வராங்க. அதனால் அதுக்கான அரேஞ்ச்மெண்ட் பண்ணணும்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுவும் வந்து 2ஆம் தரமாக முடிக்கிறேன் அந்த மாதிரிலாம் எதுவும் சொல்லலை. திடீர்னு நானே பேசி அரேஞ்ச் பண்ணிட்டேன்னு சொல்கிறாங்க. நிலாவும் வந்து வீட்டில் அந்த அரேஞ்ச்மெண்ட்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. வீட்டில் எல்லாருமே ஷாக் ஆயிடுறாங்க. இப்படி ஒரு அரேஞ்ச்மெண்ட்டு நமக்கு சொல்லவே இல்லைன்னு சொல்லி. சோழன் நேரம் கேட்குறாரு, இது யார் பொண்ணோட அக்காவா அண்ணியான்னு கேட்குறாங்க. இல்லை பொண்ணே நான் வந்து டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்கேன். அது முடிஞ்சவொடனே நானே கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஏற்கனவே உங்கள் அண்ணன் இதை பற்றிலாம் பேசிட்டேன்னு சொல்கிறாங்க. எல்லாரும் ஷாக் ஆகிறாங்க.